Hello friends, welcome to Lukshigasamayal. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுவையான சொரக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். சொரக்காய், வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 3, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், சிறுபருப்பு 2 ஸ்பூன், தேங்காய் துருகந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் நெய், உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாங்க. நான் சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சிறுபருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி கழுவிக்கோங்க. இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போ கழுவியாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சொரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தான் நம்ம விசில் விடுறப்போ குலையாமல் இருக்கும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. நான் பாதி சொரக்காய் தாங்க எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளோ போதும். உங்களுக்கு எவ்வளவோ அவ்வளோ தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறோம், மிளகாத்தூள் எதாவது ஆட் பண்ண மாட்டோம். வெங்காயம் 1 எடுத்தோம்ல, அதில் பாதி வெங்காயம் எடுத்துக்கலாம். பாதி வெங்காயம் நம்ம தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தக்காளி 1 எடுத்தோம்ல, இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்புக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அளவு தெரியலனா பருப்பு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல, காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டால் குலையாதுன்ட்டு. குலையாமல் பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், காய் உடையாமல் இருக்குது. இதாங்க கரெக்ட் பதம். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். துருவிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்ட பிறகு சிம்லேயே வச்சு கிளறுங்க. ஒரு 3 to 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும்ங்க. அந்த தேங்காய் கிளறி வரட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. கூட்டுக்கெல்லாம் நெய்யில் தாளிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு பிடிக்காது சொல்கிறவங்க கூட இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேன், அதை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சில்ல, கொஞ்சம் பாதி வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும் நல்லா. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதங்கத்தை எடுத்து நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.